கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நம்ம ஒரு வாசிக்க நம்ம கேட்க போகிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். இன்றைய நாள் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசுவாராக. சோ தரித்திருங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கு, 2 மீனிங்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, அணிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வெண்ண ஆடை தரித்திருந்தார்கள். இந்த ஆடையை அவங்க தரித்திருந்தாங்க அப்படி. அப்ப அணிந்து கொள்றது அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு, நிலைத்திருங்கள். நான் வர்ற வரைக்கும் இங்க நீ தரித்து நில். வேதத்துல நம்ம பார்க்கணும், தரித்து நில். தரித்து நில்னா இங்கே நீ நிலைத்திரு, இங்கே நீ உறுதியாய் நில்லு, இதை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ 2 காரியம் இருக்கு. தரித்து இருக்கிறதுனா ஒன்று அணிந்து கொள்வது, இன்னொன்னு நிலைத்து நிற்பது. இங்க வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் நிலைத்து நின்றார்கள். ஆமென். அதை உறுதியாய் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். ஆமென். சோ முதலாவது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னா, அவர்கள் அப்போஸ்தலர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை, அவர்கள் இப்படி இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி, அவர்கள் நிரப்பப்பட்ட நடத்தப்பட்ட விதங்களை பற்றி அவர்கள் கொடுக்கிற உபதேசங்களை கேட்பதற்கும் கேட்டு அதை பின்பற்றுவதற்கும் தங்கள் நேரத்தை செலவிட்டாங்க. அதுதான் அதோட மீனிங். ஆமென். உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்றால் அவர்கள் வசனத்தை கேட்கிறதற்கு தாகத்தோட வாஞ்சியோட அதை கற்றுக்கொள்வதற்கும், அந்த வார்த்தைகளை கேட்டு இன்னைக்கு ஒரு வசனத்தை பேதுரு பேசுறார், நம்ம அம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு அவர் பேசினார்னா, இது என்ன, இந்த ஆவி நம்ம மேல ஊற்றப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அதை கேட்டு அதை அவங்களோட வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல நேரம் செலவிட்டார்கள். அதுதான் எதை குறிக்குது? உறுதியாய் தரித்திருந்தார்கள். 2வது, அந்நியோன்யம். அந்நியோன்யம்னா அது ஐக்கியத்தை குறிக்குது. அந்நியோன்யம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஐக்கியம், ஃபெல்லோஷிப். பிலீவர்ஸ் உடனான ஃபெல்லோஷிப். விசுவாசிகளோடு அவர்கள் தங்கள் நேரத்தை செலவிட்டாங்க. உறுதியாய் தரித்திருந்தார்கள்னா, சபையில இன்றைக்கு விசுவாசிகளோடு நம்ம நேரம் செலவிடுறதுங்கிறது ரொம்ப 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 குறைவு. அப்படித்தானா? விசுவாசிகளோடு இன்னைக்கு சில பேர் நம்ம நேரம் செலவிடுறோம்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க தான் பெரிய அவிசுவாசியா இருக்கிறாங்க. அப்படித்தானே? இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னா 90% அப்படி பார்க்க முடியல. இன்னைக்கு வெளியில இருக்கிறவங்க, ஆண்டவரை பத்தி அறியாதவங்க கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை ஏதாவது நீங்க சொல்லி பாருங்களேன். நீ ஜெபிக்கிறல்ல, நீ சர்ச்சுக்கெல்லாம் போறல்ல, அந்த கடவுள் உன்னை கைவிட மாட்டார்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா உங்க பக்கத்திலேயே இருந்து வார வாரம் ஆராதிக்கிற ஒரு ஆத்மா கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லி பாருங்களேன், தெரியும் நீ காத்துட்டு இருந்த இதே மாதிரி ஒரு பிரச்சனை உனக்கு வரும்னு அப்படின்னு அதை 10 பேர்ட்ட என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி. அப்படிப்பட்ட பெரிய பெரிய விசுவாசிகள் தான் இப்ப எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ விசுவாசிகளோடு நேரம் செலவிட்டார்கள் என்றால், விசுவாச வீரர்களோடு, விசுவாசத்துல வைராகியமா இருக்கிறவர்களோடு தங்கள் நேரத்தை யார் செலவிட்டா? ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில இருந்த ஜனங்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் விசுவாசம் உள்ளவர்களோடு தங்கள் நேரத்தை செலவிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை எங்க செலவிடுறீங்க? விசுவாசம் உள்ளவர்களோடு நேரம் செலவிடுறீங்களா? இன்னைக்கு நம்ம மனிதர்களோட நேரம் செலவிடுறது இல்லை. உண்மைதானா? இவனுக்கு உயிர் இருக்கா, இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு போன் எடு, பேசாம இவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு போன் எடுத்து பார்த்துட்டு இருந்தா கூட மனசுக்கு நிம்மதி கிடைச்சிடும். இவங்க கிட்ட பேசாம இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? போன் ஆன் பண்ணிரு. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு கூட வச்சுக்கோங்களேன், போயிட்டு கையில மொபைல் இல்லாம நம்மளால போக முடியாது. ஏன்? அங்க போய் 4 பேரை ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கு பதிலா போன் எடுத்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துட்டு நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. யாரையாவது அவாய்ட் பண்ணணும்னா இப்ப என்ன பண்ணிக்கலாம்? போன் எடுத்துக்கலாம். இன்றைக்கு நம்ம விசுவாசிகளோடு அல்ல, விசுவாசம் உள்ளவர்களோடு நேரம் செலவிடணும். ஈவன் உங்களோட போன்ல நீங்க பார்க்கிற காரியங்கள் கூட உங்கள் விசுவாசத்தை கரைப்படுத்தும். உண்மையா இல்லையா? நீங்கள் பார்க்கிற காரியங்களை குறித்த கவனத்தோடு நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம நினைக்கிறோம், நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன், ஓகே, நான் ஏன் விசுவாசம் உள்ளவர்களோடு ஐக்கியப்படணும்?
உங்களுக்கே தெரியாது. விசுவாசம் உள்ளவர்களோடு நீங்க ஒரு ஐக்கியத்திலேயே இருந்துட்டு இருக்கிறீங்க. அவர்கள் எந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா எப்போ நீங்க விசுவாசத்துல சில சமயம் டவுன் ஆகுற மாதிரி, சில திடீர்னு ஒரு சூழ்நிலை, வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சடுதியான அழிவிற்கு நீங்களும் நானும் தப்பி பிழைக்கணும்னா நம்ம விசுவாசம் உள்ளவர்களோடு நம்ம ஐக்கியத்தை திடப்படுத்தி இருக்கணும். சீஷர்களுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசு எழுந்தருளி விட்டார், ஒருவேளை நாளைக்கு கூட வந்துடலாம், நாளைக்கு அடுத்த நாள் கூட என்ன பண்ணிடலாம், வந்துடலாம், எப்போ வருவாருன்னு தெரியாது. அதனால இவர்கள் போய் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வரும்போது காத்திருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு இன்னைக்கு வந்துருவார். ஏன்னா இன்னைக்கு என்ன நாள்? பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அப்போ வைராக்கியமாய் ஒரு வெறித்தனத்தோட இன்னைக்கு தான் எங்க வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்திருந்த நாள்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒருமனப்படுகிறார்கள். அதனாலதான் ஆவியானவர் பெருமழையோடு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளாக அவர்கள் மத்தியில ஊற்றப்பட்டார். ஆமென். அது வெறும் ஒரு அந்த டங்ஸ் ஆஃப் ஃபயர்ங்கிறது அப்படியே பொறுமையா அப்படியே இல்ல, அது மலை போல ஊற்றப்பட்டதான். அந்த அக்கினி மலை, எப்படி மலை சோர்னு மலை அடிச்சா எப்படி இருக்கும், அதே போல அக்கினி பிரிந்திருக்கும் நாவுகள் போல அந்த அக்கினி நாவுகள் இறங்கி ஒவ்வொருவரையும் அது அக்கினியா நிரப்புது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அவங்க நேரம் போறதே தெரியாம ஆவியில நிரப்பப்பட்டு ஆவியின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ள இருந்த வைராகியம், அந்த ஒரு மனம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, எங்க முன்னாடி எங்க கண்ணு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இன்றைக்கு எங்களுக்கு வந்துருவார். ஆமென். அவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சிரும். அவர் வந்துட்டாருன்னா எங்களுடைய ஊழியங்கள் மாறிடும். அவர் வந்துட்டாருன்னா எங்கள் குறைவுகள்லாம் நிறைவாயிரும். அவர் வந்துட்டாருன்னா எங்களுடைய வாழ்க்கையின் நிலைமைகளை அவர் தலைகீழா மாற்றி போட்டுருவாரு. நாங்க இன்றைக்கு ஒளிந்து கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கு பூட்டின கதவுகளுக்குள்ள பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் வந்துட்டாருன்னா எங்கள் கதவுகள் விசாலமா திறக்கப்பட்டுரும், எங்க வாழ்க்கை அது மதுரமா மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவர்கள் அந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கே, தேவனாகிய இயேசு இன்றைக்கே எங்க மத்தியில என்ன பண்ணிடுவாரு, இறங்கி வந்துருவாருன்னு காத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட தடையா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ள அவர் வரணும்னு வாஞ்ச இருக்குது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல என்ன பண்ணுது. இப்போ ஜெபம் முடிச்சிட்டுனா அடுத்த ஆராதனை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டுனா செகண்ட் சர்வீஸ், இன்னைக்கு 10 மணி ஆயிருச்சு, என் பிரேயர் டைம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு இனிமே நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். இல்ல, நீங்கள் ஒவ்வொரு முறை தேவ சமூகத்திற்கு போகும்போதும் இன்னைக்கு இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே இன்னைக்கு எனக்கு வருவார்னு நீங்க காத்திருந்து பாருங்க. அன்றைக்கு உங்கள் ஜெபம் அக்னியாய் மாறிவிடும். ஆமென். அன்றைக்கு அக்னிமயமான நாவுகள் உங்கள் ஜெப அறைக்குள்ள இறங்கி வந்துரும். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசு எழுந்தருளி போனார், வருவார், அவர் ஊற்றப்படுவார். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு போகும்போதே ஒரு 2 hours பிரேயர் இல்லை 3 hours பிரேயர்னா அந்த 3 மணி நேரம் நம்மளுடைய ஜெபத்தை, சில பேர் ஜெபத்தை கடத்துறதுக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தை பண்ணிட்டு இருப்போம். பாடுவோம், பைபிள் படிப்போம், ஜெபிப்போம், இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்போம், ஜெபங்கிற பேர்ல யோசிப்போம், ஒவ்வொரு காரியங்களா செய்து டைம் 12 ஆயிடுச்சா, ஓகே இயேசு நாமத்தில் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அதனால தான் ஜெப வேலையில அக்கினியின் அனுபவங்களை நம்மளால பார்க்க முடியல. ஆமென். எத்தனை பேர் ஜெப அனுபவத்துல இது நடக்குன்னு தெரியல, என் அனுபவத்துல இது நடந்திருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 10 to 12 நம்ம ஜெபிக்கிற நேரம் போய் உட்காந்துருவோம். அன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு மனம் இருக்காது, பல சோர்வுகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். இல்லைன்னா சில வேலைகள் உள்ள போகும்போது நல்ல ஃபயரை ஜெபிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்ல ஆவில் நிறைஞ்சு ஜெபிச்ச போது உள்ள ஒரு நிறைவான சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஜெபிக்க என்ன பண்ணாது, 12 மணி வரைக்கும் நேரத்தை ஓட்டணும். என்ன பண்ணலாம்? பைபிள் படிக்கலாம், நமக்கு இல்லாததா பாட்டு கேட்கலாம், ஏதோ ஒண்ணு ஆண்டவர் பக்திக்குரிய காரியத்தை தானே. சரி, இல்ல இன்னைக்கு எனக்கு கிடைத்த இந்த நாள்ல இயேசு இறங்கி வரப்போற இந்த இடத்துல இயேசு இறங்கி வந்திருக்கிறார். நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க அது வெளியரங்கமாய் பார்க்கிறது போல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க ஜெப அறையில போய் முழங்கால் படிட்டீங்கன்னா உங்களை சுத்தி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. சிங்காசனத்திலிருந்து தேவன் இறங்கி உங்க ஜெப அறைக்குள்ள வந்துட்டாரு. உங்களை அவர் கண்ணும் வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார். உங்களுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த உணர்வுகளோடு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்னிமயமான நாவுகள் உங்களை சந்திக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? நம்ம ஜெப அனுபவத்துல ஏன் அக்னியை பார்க்க முடியலன்னா, நான் என்னுடைய ஏதோ ஒரு கடமை நேரத்தை போர்க்கணும், இல்ல நான் இந்த பாட்டை பாடணும், இல்ல நம்ம அந்த நேரத்துல உட்கார்ந்து பல காரியங்களை யோசிச்சுக்கணும். இல்ல, என் தேவனை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனை என்னை சந்திக்க வந்துட்டாரு. ஆமென். அந்த ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. நான் தேவனை சந்திக்க போறேன், தேவன்ட்டு நான் ஜெபிக்க போறேங்கிற உணர்வு இருக்கு.
என்னை போலவே என்னை விட 100 டைம்ஸ் வாஞ்சியோட, தாகத்தோட, விருப்பத்தோட தேவன் என்னை சந்திக்க இறங்கி வந்துட்டாருங்கிறத நம்ம நிறைய பேர் உணர்றது இல்லை. ஆமென். அந்த உணர்வு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய ஜெப நேரங்கள் அக்னிகளாய் மாறிடும். ஆமென். நம்முடைய ஜெப நேரம் அது அக்னியா மாறிடும். நீங்க ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில வருகும் போது அது அக்னி பிளம்புகளை கடத்தி கொண்டு வருகிறது போல உங்க வாழ்க்கையில காணப்படுகிற இருள்கள், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நின்று சந்திக்க முடியாத பல பிரச்சனைகள், உங்களை தடுத்து கொண்டிருக்கிற இருப்பு கதவுகள், இவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போறதில்ல, அந்த அக்னி சந்திக்கும். ஆமென். நம்ம ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. இங்க விசுவாசிகள் அப்படிப்பட்ட நேரத்தை செலவிட்டார்கள். விசுவாசம் உள்ளவர்களோடு நேரத்தை செலவிட்டாங்க. அந்த அக்னி அனுபவங்களை பெற்றதுக்கு காரணம் இயேசு இன்னைக்கே செய்வார். தேவனிடத்துல எதை கேட்டாலும், ஏசப்பா என்ன மாற்றுங்கன்னு கேட்டாலும், அற்புதங்களை செய்யுங்கன்னு கேட்டாலும், இப்பொழுதே எனக்கு அதை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆமே. இப்பொழுதே அவரால் செய்ய முடியும் நம்பி கேளுங்க. சில பேர் நம்ம ஆண்டவருக்கு டைம் டியூரேஷன் கொடுப்போம். ஆண்டவரே 10 மாதத்துக்குள்ள இந்த காரியத்துல எனக்கு அற்புதத்தை செய்கிறோம். ஏன் அவருக்கு 10 மாதம்? நம்ம ஒரு டைம், உலக பிரகாரமான மனிதர்கள் தான் சொல்லுவாங்க, இது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு 10 நாள் ஆகும், 10 டேஸ் ஆகும், 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும், அதுக்கு மேலனா திரும்ப ஒரு கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் புக் பண்ணுங்க. இல்ல, அவர் அப்பொழுதே அந்த நிமிஷமே, அவர் தொட்ட அந்த நிமிஷத்திலே, அவர் வார்த்தை புறப்பட்ட அந்த வேலையிலேயே வேலைக்காரன் சொஸ்தமான. ஆமே. தூரமா இருக்கலாம், காரியங்கள் மழை போல இருக்கலாம், சால்வாகாத மாதிரி இருக்கலாம், அவர் சந்திச்சிட்டாருன்னா அந்த நிமிஷமே அந்த நேரத்துல விடுதலை. ஆமேன். மூன்றாவது, அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதல், பிரேக்கிங் பிரெட்ஸ், அப்பம் பிட்குதல் அப்படின்னா நம்ம திருவிருந்தை குறித்து இந்த காரியங்களை ரிலேட் பண்ணி பேசலாம். ஆனா இன்றைக்கு இந்த அப்பம் பிட்குதல்ல அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய குணாதிசயம், இன்னைக்கு நம்மளுடைய சபையிலையும் உலக பிரகாரமும் லேக் ஆகிற விஷயம், அவர்கள் பேசிக்கான திங்ஸ் கூட பகிர்ந்து கொடுக்க துணிவோடு இருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேண்டாததை கொடுக்கிறோம், அது இல்லை. பகிர்ந்து கொடுக்க, எனக்கு 1 லட்ச ரூபாய் வந்ததுன்னா 10 பேர் இருக்குமா, ஆளுக்கு 10,000 ரூபாய் எனக்கு தானே வந்தது, அதனால எனக்கு 2% கமிஷன், அப்படித்தானே நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இல்லை, அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கிடைக்க, வெறும் நான் ஃபினான்ஷியலா மட்டும் பேசல, உங்களுக்கு கிடைத்த ஆவியின் வரங்களா இருக்கலாம். அவர்கள் அந்த கிஃப்ட்ஸை பகிர்ந்து கொடுக்க, அதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், எப்படி காத்திருந்தேன், அதை ஷேர் பண்ணாங்க. அவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு நன்மை வருதுன்னா, நம்ம எல்லாரும் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரத்தில் அனனியா சப்பீராங்கிற ஒரு ஃபேமிலியை பற்றி பார்க்கிறோம். அதுக்கு முந்தின 4ஆவது அதிகாரம் கடைசியில் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கென்று கிடைத்த ஒவ்வொரு ஆஸ்திகளை விற்று வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தாங்க. அப்போஸ்தலர்கள் அதை என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சபையில உண்ணவும் உடுக்கவும், இந்த காரியங்களை உலக பிரகாரமா என்னென்ன தேவைகள் அவர்கள் இருக்கோ அந்த பண தேவைகளை அவர்கள் சந்தித்து எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். இன்னைக்கு இது என்னுடைய காரியம், இது என்னுடைய நன்மை, இதை நான் எப்படி உனக்கு தர முடியும்? இன்னைக்கு சபைக்குள்ளேயே இருக்கு, வர்ஷிப் பண்றதுல இது இந்த லீடர்ஷிப் எனக்கு கிடைத்தது, அந்த அதிகாரத்தை எப்படி நான் உனக்கு தர முடியும்? நான் பாடுறதுக்கு பாஸ்டர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, இல்ல நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு தான் அதுக்கு அந்த தகுதி இருக்கு, அதை உனக்கு எப்படி ஷேர் பண்ண முடியும்? இன்னைக்கு நமக்குள்ள போட்டிகள், பொறாமைகள், அந்த லீடர்ஷிப்ஸை வச்சு அந்த நன்மைகளை வைத்து, ஸோ இதை நான் பேசும், நான் தெளிவா பேசுறேன். அங்க வசனம் சொல்லுகிறது, பிட்குதல்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைத்த பேசிக்கான காரியங்களை கூட, ஒரு மனுஷன் வேதம் சொல்லுகிறது 2 அங்கிகளை உடையவன் என்ன பண்ணணுமா, உனக்கு 10 இருந்ததுன்னா 1 கொடுப்பா, ஆனா 10ல் 1 தானே ஆண்டவர் கேட்டாரு, 10ல் 1 தானே தசம பாகம். ஆனா ஷேரிங்னு வரும்போது 2 இருந்தாலே 1 கொடுத்துரு, அப்ப ஆளுக்கு பாதின்னு தானே சொல்றாரு. எத்தனை பேர் பாதியை ஷேர் பண்றதுக்கு மனசளவுல ரெடியா இருக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பீரோல போய் உனக்கு இருக்கிற 50 புடவை இருக்கா, 25 புடவையை எடுத்து சபைக்கு கொடுத்துரு, இல்ல சபையில வர்ற மக்களுக்கு இல்ல யாருக்கும் கொடுத்துரு. எத்தனை பேர் போய் 25 புடவை எடுத்து வைப்போம்? 25 பெஸ்டை வைத்துட்டு நமக்கு ஃபர்ஸ்டா தெரிற 25 நகட்டிரும். உண்மைதானா? அவர்கள் பொதுவாய் வைத்து பேசிக்கா கிடைக்கிற உணவா பாதி நான் தான் இதை சம்பாதித்தேன், அதனால எனக்கு பெஸ்ட் போர்ஷன், உனக்கு கொஞ்சம் லைட்டா, இல்ல பாதி அந்த மனநிலையோடு அவர்கள் இருந்தார். அவங்க கொடுத்தது 2வது தான். அவர்கள் மனநிலை, எனக்கு எது இருந்தாலும் அது சபைக்கும் பொதுவானதுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை மனதளவுல கூட கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. 4வது, அவர்கள் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். என்றைக்கோ கர்த்தர் வருவார், ஓகே,
ஆனா இன்னைக்கு வருவார், இன்னைக்கு வந்துருவார், இன்னைக்கு வந்துருவாருன்னு ஒவ்வொரு நாளும் காத்திருந்தாங்க. ஒருவர் இப்ப நீங்க ஒருத்தங்களை பாக்குறீங்க, சபையிலயோ ஃபேமிலிலயோ பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணுவோம்? பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம் இல்லையா? அவர்கள் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ஒருவர் சந்திக்கும் போது என்ன சொல்லிக் கொள்வாங்க தெரியுமா? மாரநாதா என்று சொல்லிக் கொள்வார்கள். மாரநாதா என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்ற அர்த்தம். ஒருத்தங்க பார்க்கும்போது இயேசுப்பா சீக்கிரம் வரப்போறாரு, இயேசுப்பா சீக்கிரம் வாங்க. என்ன அர்த்தம்? நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், இயேசுவே நீர் வாரும். திருச்சபையில மணி அடிப்பாங்க. சர்ச் 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:30 மணிக்கு முதல் மணி, 9 மணிக்கு 2வது மணி அடிப்பாங்க. முதல் மணி அடிக்கப்பட்டோன்னே வீட்டில் எல்லாரும் வேகமா கிளம்பி போய் சர்ச்சில் உட்காருவாங்க. 2வது மணிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 9 மணிக்கு அடிக்கப்படுகிற மணிக்கான அர்த்தம், ஆண்டவரே சபையாகிய நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், எங்கள் தேவனே நீர் வாரும் அப்படிங்கிறது 2வது மணி ஆண்டவருக்கு. ஆமென். இன்னைக்கு 8 மணிக்கு ஆராதனை, 2வது மணி அடிக்கணும்னா 8 மணி ஆராதனையில யார் இருப்பா? ஆண்டவர் 7:30 மணிக்கு வந்துருவாரு. 2வது மணி ஜனங்களுக்கு அடிக்க வேண்டியிருக்கு. நான் வந்துட்டேன்ப்பா, ஆடுகளே நீங்கள் வாங்கன்னு ஆண்டவர் தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? 2வது மணி அடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ கர்த்தர் அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடைபெற்ற மிராக்குலஸான திங்ஸ் இப்ப ஏன் நம்ம சபையில பார்க்க முடியலன்னா, அவர்களுடைய மனநிலை அதற்கு ஏற்றது போல. இயேசு எப்போ வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படணும், அப்போ நான் லைட்டா இருக்கணும். லைட்டா இருக்கணும்னா என் மேல எந்த வெயிட்டும் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான ஆஸ்தியின் வெயிட்டோ இல்ல பாவம் என்கிற வெயிட்டோ இல்ல எந்த ஒரு வெயிட்டும் என்னை அழுத்திடக்கூடாது. தேவன் வரும்போது நான் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த ஒரு வாஞ்சையோட ஒருத்தர் பார்த்தாலும் மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும், இயேசு சீக்கிரமா வரப்போறாரு, அந்த எண்ணத்தோடு இருந்தார். இன்றைக்கு இயேசு வருவேன் என்று சொல்லி போன இயேசு இன்னைக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரலன்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன வந்துருச்சு தெரியுமா? நம்மளும் சாகிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. அப்படி சில பேருக்குள்ள ஒரு எண்ணம், நம்மளும் வருவார், வராம போக மாட்டார். அப்படிலாம் ஃபால்ஸ் டாக்டரின் பேச மாட்டோம். ஆனா நம்ம காலத்தை ஒரு வேளை ஓட்டில, ஒரு வேளை அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வரலாம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பேர் மரிச்சதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம அவர் அப்படியே பிரத்யட்சமாய் வர்றதை நம்ம பார்க்காட்டாலும் நம்ம மரித்தாலும் நம்ம அங்க போயிருவோங்கிற நிச்சயத்தோடு இருக்கிறோம். அப்படி இனிமே காலம் செல்லாது. ஆமென். அவர் சொன்னவர், அவர் வருவார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எப்படியாகிலும் அந்த ஒருத்தர் கூட மிஸ் ஆயிடக்கூடாது, இந்த நபர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அவர்கள் மேலுள்ள கிருபையினால, இரக்கத்தினால அவர் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 2025 அக்டோபர் 26 இதே 2023 அக்டோபர் 26 ஆண்டவர் வந்திருந்தாருன்னா இங்கே நம்மள எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்போம்? தெரியாது. அப்படிதானா? அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த வருஷத்தை தாமதம் பண்ணியிருக்கு. இதே போல எத்தனையோ ஜனங்கள் அவர் கண்கள்ல இருக்கிறாங்க, அவர்கள் அழிந்து போக கூடாதுன்னு அவர் தாமதம் பண்றாரே தவிர அவர் வாக்குத்தத்தத்தை பொய்யாக்குகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் வருவார், அவர் நிச்சயம் வருவார். அவருடைய வருகை அநேகருடைய கண்கள்ல பிரமிப்பையும், நிறைய பேர் பைத்தியம் பிடிக்கிறது போல சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு மகிமையாய் அவர் பிரதான தூதனின் எக்கால சத்தத்தோடு, தூதர்களின் ஆரவாரத்தோடு தம்முடைய மகிமையான பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர் வருவார். ஆமென். வருகிற தேவன் நம்மை அழைத்து கொண்டு செல்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர்கள் தரித்திருந்தார்கள். எதுலெல்லாம் நம்ம தரித்திருக்கணும்? ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறோம். 3 காரியங்கள். நம்பர் 1 எடுத்துக்கொள்ள. ரோமர் 13வது அதிகாரம் 12-14. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். நிலைத்திருந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். 4 அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதல்ல, ஜெபத்துல நிலைத்திருந்தார்கள். தரித்திருக்கிறதுல நிலைத்திருந்தார்கள். இப்போ நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். அணிந்து கொண்டிருந்தார்கள். என்னென்ன காரியங்களை அணிந்து கொண்டிருந்தாங்க, அதை அணிந்து கொள்ளணும். நம்பர் 1, நீங்களும் நானும் அணிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒளியின் ஆயுதங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒளியின் ஆயுதங்கள். ஒளியின் ஆயுதங்கள்னா என்ன? ஆயுதம் என்றால் தெரியுதா? வெப்பன்ஸ். ஒளியின் ஆயுதங்கள்னா என்ன?
தேவனிடத்திலிருந்து நாம் ஒரு அபாரமான ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய ஊழியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு பவர்ஃபுல் வெப்பனா பயன்படுத்தணும், நம்மளை ஒரு வல்லமையான பாத்திரமா எடுத்து நிறுத்தணும். அது எல்லாருடைய ஆசை. அந்த ஆசை நம்மள நிறைவேறதற்கு நமக்குள்ளே நாம் அணிந்து கொள்ள வேண்டிய சில ஆடைகள் இருக்கு. ஆமென். துதியின் ஆடைன்னு ஒரு ஆடை இருக்கு. துதியின் ஆடை ஒரு மனிதன் அணிந்திருந்தாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எந்த சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், எந்த இழப்புகள் வந்திருந்தாலும் அவங்க போவாங்க, கர்த்தரை உயர்த்துவாங்க, துதிப்பாங்க. மேபி அவங்க கண்கள்ல கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும், ஆனா அவங்க இருதயம், அவங்களுடைய நாவு தேவனை உயர்த்தி துதித்து கொண்டே இருக்கும். அதுதான் துதியின் ஆடையின் அபிஷேகம். ஆமென். ஸோ இதே போல நம்ம சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுல ஒண்ணு ஒளியின் ஆயுதங்கள் என்று சொல்லும் போது நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சில ஆயுதங்களை நான் சொல்றேன். நம்பர் 1, ஒளியின் ஆயுதம் பரிசுத்தம். ஒரு பரிசுத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா அது the most powerful weapon அப்படின்னா பரிசுத்தம். இன்றைக்கு ஸ்டேஜ்ல ஏறி நின்று சில பேர் ஆண்டவருக்காக பயன்படும் போது நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்து அந்த மாதிரி கிரியைகள்லாம் நடக்குது. ஆனா ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குனதுக்கு அப்புறம் அந்த மனிதன் சக மனிதர்களுக்கு ஈக்குவலா எல்லா காரியங்களையும், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள் செய்யறதா இருக்கலாம், போட்டிகள், பொறாமைகள், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மற்ற மனுஷனுக்கு ஈக்குவலா, ஒரு அவிசுவாசிக்கு ஈக்குவலா இருக்கும்போது ஸ்டேஜ்ல ஏறும் போது அவனால செய்யப்படுகிற அற்புதங்கள், அவனால செய்யப்படுகிற அறுவடைகளை குறித்தும், இன்னொரு பக்கம் சத்துரு அந்த மனிதனை குறித்து துளி கூட பயப்பட மாட்டான். அந்த சபையை குறித்து துளி கூட அவனுக்கு கவனம் இருக்காதான். ஏன்னா இந்த மனிதன் ஸ்டேஜ்ல ஏறுனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், இந்த மனுஷி ஸ்டேஜ்ல ஏறுனா நல்லா அவனால ஜனங்கள் தொடப்படுவாங்க, அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், எல்லாம் ஓகே. ஆனா ஸ்டேஜை விட்டு இறங்கினாருன்னா இவரு 10-11. இந்த மனிதனை வைத்து தேவனுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவனை போய் சேஸ் பண்ணி நமக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட வேண்டாம். இது நம்ம ஆளு. எப்படி ஒரு வேடனுடைய வலையில அகப்பட்ட ஒரு பறவை, இது அகப்பட்டுருச்சு, எது பறந்து கொண்டிருக்கோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணணும்னு ஒரு வேடன் தீவிரிப்பானோ, அதே போல சத்துரு ஒரு துளி கூட பயப்படாம, கொஞ்சம் கூட சீண்டாத ஒரு ஊழியம். எப்படிப்பட்ட ஊழியம்னா பெரிய மிராக்கிள்ஸ், பெரிய பெரிய மார்வலஸ் திங்ஸ் இந்த ஆன் ஸ்டேஜ்ல நடக்கும். ஆனா ஸ்டேஜை விட்டு இறங்குனதற்கு பிற்பாடு ஆஃப் ஸ்டேஜ்லயோ பிஹைண்ட் த சீன்ஸ்லயோ அந்த மனிதன் சக மனுஷனுக்கு ஈக்குவலா அவன் நடந்து கொள்கிறான் என்றால் சத்ருவுக்கு கொஞ்சம் கூட அந்த ஊழியத்தை குறித்து என்ன இருக்காதான், பயம் இருக்காதான். சத்ரு சொல்ல போனா அவன் கெக்களித்து சிரித்து கொண்டு இருப்பான். இந்த ஊழியத்தை குறித்து அந்த ஊழியர் ரொம்ப ஃபேமஸா இருக்கலாம், ஒருவேளை அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது அந்த ஊழியர் ரொம்ப பிரபலமான ஊழியமா இருக்கலாம். எந்த மனுஷனுடைய ஊழியத்துக்கு ஒரு ஆத்மா இருந்தாலும் சத்ரு யாருக்கு நடுங்குவான் என்றால், அவன் ஆன் ஸ்டேஜ்ல ஒருவேளை பெருசா காரியங்களை செய்யாட்டாலும் ஆஃப் ஸ்டேஜ்ல பரிசுத்த வைராக்கியத்தோடு ஒரு மனுஷன், அவன் பெரிய ஊழியக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் ஆஃப் ஸ்டேஜ்ல பரிசுத்தத்துக்கு வைராக்கியத்தோடு இருக்கிறான்னா சத்ரு அவனுடைய ஒவ்வொரு மூவிங்கிற, அவன் அசைக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் பயப்படுவான், நடுங்குவானா. இவன் இந்த இடத்துல வர விட்டுறக்கூடாது, இந்த இடத்துக்கு ஏன் இவன் போறான், அவனுடைய ஒவ்வொரு பாதை சுவடுகளை சத்துரு பார்த்து நடுங்குகிற ஊழியம் யாருடைய ஊழியம்? ஆஃப் ஸ்டேஜ்ல, பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல யார் பரிசுத்தத்துல வைராக்கியமா இருக்கு. இன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனா தேவன் 3.5 வருஷங்கள் அவர்களோடு கூட இருந்து ஒரு மனுஷன் ஆஃப் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கணுங்கிறத அவர்களுக்கு முன்பாக இயேசு வாழ்ந்து காமிச்சிட்டார். ஆமென். அவர்கள் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்ததுனால அவர்கள் போய் முன்பாக நின்று பல பெர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு முன்னாடி தங்கள் தனி ஜெப அறையில, தங்கள் 4 செவுத்துக்கு நடுவுல அவர்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தத்துல வைராக்கியமா நின்றார்கள். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுடைய மினிஸ்ட்ரியில வெளிப்பட்டது. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய சாதனைகள் பெரிய பெரிய மேடைகளில் அல்ல, உங்கள் ஜெப அறைகள்ல நடக்கணும். ஆமென். உங்கள் தனி அறைகள்ல யாருமே இல்லை என்னை தட்டி கேட்கறதுக்கு, இந்த தவறு நான் செஞ்சேன்னா இதை என்னை தட்டி கேட்க எனக்கு யாருமே இல்லை, அந்த அளவுக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மரியாதை மிகுந்த இடத்துல நான் இருக்கிறேன், இதை நான் ஏன் செஞ்சேன்னா ஏன் செஞ்சேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும்
நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா யோசிப்பு சொல்றாரு, என் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள யோசேப்புகளுக்கு தான் முத்திரை மோதிரம் ரெடியா இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட யோசேப்புகளுக்கு தான் பார்வோனின் அரண்மனை, அந்த அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற சேர் யாருக்கு ஆயத்தமா இருக்கு? வைராக்கியம் உள்ள, பரிசுத்த வைராக்கியம் உள்ள யோசேப்புக்கு. இன்றைக்கு நிறைய பேர் ஒருவேளை தாளந்துகள் திறமைகள் இருக்கும்போது ஈஸியா வெளியில வந்து அதுல யார் நிலைத்திருக்க முடியும்னா இந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்திருக்கிறவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். ஆமென். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ள வலியுறுத்த விரும்புகிற காரியம் என்னன்னா, நீங்க பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுறதை விட, ஏசுப்பா என்னுடைய அந்தரங்கத்துல நான் உமக்கு பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். யாருமே பார்க்க முடியாத சில இடங்கள்னு இருக்கு. உங்க கணவனுக்கோ, உங்க மனைவிக்கோ, உங்க பிள்ளைகளுக்கோ, பெற்றோர்களுக்கோ தெரியாத சில இடங்கள் இருக்கு. ஆனா அவைகள் தேவனுக்கும் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நடந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, தேவனுக்கு சகலமும் வெளியரங்கமா இருக்கிறது. ஆமென். அவர் அங்க பார்த்துதான், அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு வெளியரங்கமாய் நம்ம பரிசுத்தமாய் காண்பித்து கொள்ள நிறைய ட்ரை பண்றோம். நம்மளுடைய உடையிலையோ, நம்முடைய அலங்காரத்திலையோ, நம்முடைய பேச்சிலையோ வெளியில ரொம்ப டீசெண்டா நான் ரொம்ப பரிசுத்தோன்னு காண்பித்து கொள்ள ட்ரை பண்றோம். ஆனா அந்தரங்கத்துல ரொம்ப அவலட்சணமான காரியங்களுக்கு ஈஸியா விலை போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். பரிசுத்தம் 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 எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்முடைய சிந்தை. பரிசுத்தம் நம்முடைய சிந்தையில ஸ்டார்ட் ஆகணும். என்னுடைய ஆக்ஷன்ஸ்ல, என்னுடைய பேச்சுல பரிசுத்தம் வெளிவரணும்னா முதலாவது அது என் சிந்தையில உருவாகி இருக்கணும். என் சிந்தை எதனால நிரப்பப்படுகிறதோ அதுதான் என் பேச்சா வரும். எதை நான் பேசிட்டே இருக்கிறேனோ அதை நான் செய்வேன். எதை நான் செய்யறேனோ அதுதான் நான் யாருன்னு எனக்கு காண்பிக்குது. அப்படித்தானே? அப்ப எங்க முதல்ல பரிசுத்தம் ஸ்டார்ட் ஆகணும்? என்னுடைய சிந்தையில. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டான காரியங்களை போய் செய்யறது இல்லை. ஒரு சினிமா போய் பார்க்கறது இல்லை, ஒரு தேவையில்லாத இடத்திற்கு போறது இல்லை, நம்மளை அசூசிப்படுத்துகிற காரியங்களுக்கு இடங்களுக்கு நம்ம செல்லுகிற சில தீங்கான காரியங்களை நம்ம பேசுறதுக்கு யோசிக்கிறோம். அவிசுவாசமான காரியங்களை பேச யோசிக்கிறோம். ஆனா போய் உங்க படுக்கைகளை நீங்கள் நினைக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க தனியா உட்கார்ந்துருக்கிற நேரத்துல உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒளியின் ஆயுதங்களை உங்கள் சிந்தையில தரித்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்க சிந்தையில எதை விதைக்கிறீங்களோ அதோட அறுவடையை தான் உங்க லைஃப்ல நீங்க பார்க்க போறீங்க. அப்ப சிந்தையில பரிசுத்தத்தை விதையுங்கள். ஆமென். பரிசுத்த தெய்வத்தை வெல்கம் பண்ணுங்க. நீங்க சிந்தையில யோசிக்கிற சில பேர் நினைக்க தானே செய்றேன், யோசிச்சுட்டு தானே இருக்கிறேன். ஒரு நல்ல பழமொழி உண்டு, நினைப்பு தான் என்ன பண்ணுமா? பொழப்பையே கெடுத்துருமா. உண்மை, அது உண்மை. நம்ம நினைப்பு தான் நம்ம பொழப்பை கெடுத்து கடைசியில பரலோகத்துக்கான வழியுமே அதை அடைச்சிரும். நினைவுகள், நம்ம இங்க இந்த உலகத்துல நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பரலோகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. நம்ம எடுத்துட்டு போகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம நினைவுகள் தான். நம்முடைய நினைவுகளோட ரெக்கார்டிங் சொல்றாங்க. நம்ம மறிச்சு அந்த 7 மினிட்ஸா லாஸ்ட் நம்ம வாழ்க்கையின் பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் நடந்த அவ்வளோ காரியங்களும் ரீகலெக்ட் ஆகி அந்த 7 மினிட்ஸ் வீடியோ மாதிரி பிளே ஆகி அது ஒரு டேப்பா ரெக்கார்ட் ஆகி தான் எங்க போகுது? மேல பரலோகத்துக்கு போகுது. அந்த நினைவுகளின் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு நமக்கு நடக்க போகுது. யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்களும் நானும் செஞ்ச காரியத்தை விட நினைச்ச காரியம் எவ்வளோ? ஒருத்தங்களை போய் நம்ம கொலை பண்ணது இல்லை. யாருமே இங்க கொலை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நினைவுகள்ல எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்போம். நம்ம நேரடியா போய் யாரையும் அசிங்கமான வார்த்தைகளால திட்டுனது இல்லை. ஆனா எத்தனை பேரை கேவலமா சிந்தையில திட்டியிருப்போம். உண்மையா இல்லையா? ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர்ல ஆரம்பிச்சு நம்மளுக்கு எத்தனை பேரை நம்ம சிந்தையில கொலை செய்து, இல்ல எத்தனை அவலட்சணம், விபச்சார காரியங்கள், இச்சிக்கிற காரியங்கள், ஒரு பொய்யான காரியங்கள், எத்தனை காரியங்கள் நம்ம சிந்தையில நடந்திருக்கு. இவைகள் தான் நம்ம நியாயம். நம்ம நினைக்கிறோம், நான் ரெகுலரா சர்ச்ல பாஸ்டர் எனக்கு gift கொடுக்கட்டாலும் நான் தான் பர்ஃபெக்ட் அட்டெண்டன்ஸ் எனக்கு சர்ச்சில் இருக்கு. டெய்லி நான் சர்ச்சை விசிட் பண்றேன், டெய்லி 2 hours ஜெபிக்கிறேன். உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கு? நியாய தீர்ப்பு உங்கள் நினைவுகளின் அடிப்படையில் தான் வரப்போகுது. ஆமென். நியாய தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் வரார், மாறானாதா. ஓகே, இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம உலகத்துல நம்ம பார்க்க முடியல, வெளியரங்கமான பலனை பார்க்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, அந்தரங்கத்துல நீ ஒளியின் ஆயுதத்தை தரித்துக்கொள், ஏற்ற வேளையில வெளியரங்கமான பலனை நீ பார்ப்ப. ஆமென். நீங்க அந்தரங்கத்துல உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா வெளியரங்கமாய் உங்களுக்கு வருகிற பலனையும் பிரதிபலனையும் தடுக்க எவராலும் முடியாது. ஆமென். அது யாராலையும் தடுக்க முடியாது. அது உங்களுக்கானது.
இயேசு முதல் வருகையில வரும்போது நமக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்தார். என்னென்ன கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தார்? இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா நம்ம தான் கிஃப்ட் எடுத்துட்டு போறோம். இயேசு முதல் வருகையில நமக்காக ரட்சிப்புங்கிற விலையேறப்பட்ட கிஃப்ட் எடுத்துட்டு வந்தார். உண்மைதானா? இரண்டாவது வருகையில இயேசு வருவார். வேதம் சொல்லுகிறது, என்னோடு கூட அவனவனுக்கு அவன் செய்கைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. செகண்ட் கம்மிங்ல இயேசுப்பா நமக்கு ரிவார்ட் வராராம். ரிவார்ட்ஸோட வர. ரிவார்ட்ஸ்னா பலன்களோட வர. கிஃப்ட்டுக்கும் ரிவார்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? கிஃப்ட் இலவசமாய் கிடைக்கிறது, அப்படித்தானே? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள யாராவது 10,000 ரூபாய் பே பண்ணீங்களா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை பெற்றுக்கொள்ள யாராவது பணம் செலவு பண்ணுமா? இல்ல. முதல் வருகையில இயேசு நமக்கு கொண்டு வந்தது எல்லாமே இலவசம். இரண்டாவது வருகையில இயேசு நமக்கு கொண்டு வர்றது எல்லாமே பலன்கள். நிறைவான பலனை ஆண்டவர் நமக்கு தரணும்னு விரும்புகிறார்னா ரிவார்டு யாருக்கு கொடுப்பாங்க? ஓட்ட பந்தயத்துல ஒரு 3 பேர் ஓடுறாங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. அவார்டு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இரண்டாவது வருகையில இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படணும்னா, இயேசுவை நீங்கள் சந்தித்து பலனை பெற்றுக்கொள்ளணும்னா உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் தான் வரும். ஆமென். நீங்க எதை விதைத்து வைத்திருக்கிறீர்களோ, விசேஷமா சிந்தையில எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலனை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் மேகங்களோடு வருவார், தூதர்களோடு வருவார், என்ன அப்படியே தூக்கிட்டு போவார். ஆசைலாம் ஓகே. நம்முடைய சிந்தை ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளணும். ஆமென். அப்போ ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ள நம்ம அந்த ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பார்த்த காரியங்கள், அவர்களுக்குள்ளே நடைபெற்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். நம்பர் 1, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளும். நம்பர் 2, எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சோ முதலாவது எதை தரித்து கொள்ள? ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளும். ஒளியின் ஆயுதம் இல்ல, ஒளியின் ஆயுதங்கள். பரிசுத்தம் அதுல ஒண்ணு சொன்னேன். இதே போல சகல நற்குணங்களும் நற்கனிகளும் அதற்கு கீழே வரும், அது ஆயுதங்கள். இரண்டாவது, புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளணும். புதிய மனுஷன்னா யோவான் சுவிசேஷம் எடுக்க வேண்டாம், நான் சொல்றேன். 8வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ரட்சிக்கப்பட வருகிற யூதர்களுக்கு ஆண்டவர் இந்த உபதேசத்தை சொல்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூதர்களுக்கு ஒரு கேள்வி வருது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா விடுதலை யாருக்கு தேவை? சிறைப்பட்டவனுக்கு, அடிமையா இருக்கிறவனுக்கு விடுதலை, எதிர்பார்த்திருக்கிறவனுக்கு விடுதலை தேவை. நாங்க ஆபிரகாமின் சந்ததியாரா இருக்கிறோம். ஆல்ரெடி நாங்க விடுதலை ஆக்கப்பட்ட சந்ததி, நாங்க அடிமைத்தன சந்ததி இல்ல. எங்களுக்கு ஏன் அந்த விடுதலை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இயேசு கிட்ட அந்த கொஸ்டினை கேக்குறாங்க. இப்போ இந்த வசனத்துக்கு வாங்க. எபேசியர் 4:24 சொல்லுகிறது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷன்ல நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம மாம்ச மனுஷனை தான் அது குறிக்குது. அந்த மாம்ச மனுஷனுக்குள்ள காரியங்களோடு நம்ம இருக்கிற வரைக்கும் எது சத்தியம், எது நல்லது, எது நமக்கு தேவைன்னே ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அன்றைக்கு அந்த யூதர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் ஆல்ரெடி ஆபிரகாமின் சந்ததி, எங்களுக்கு ஏது விடுதலை? உங்களுக்கு எந்த இடத்துல விடுதலை வேணும்னு நீங்க தெரிந்து கொள்ளணும்னாலே நீங்கள் உங்க மாம்சத்தை விட்டுட்டு வந்தாதான் உங்களால தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள நம்ம விடுதலையை பார்க்க முடியாத காரணம், நிறைய விசுவாசிகள், ஜெபிக்கிற விசுவாசிகளுக்குள்ள விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க மாம்சத்தின் பிடியிலே தான் இன்னும் இருக்கிறாங்க. மாம்சத்தின் பிடியிலே தான் இருக்கிறாங்க. ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ளே இன்னும் வர தங்களை என்ன பண்ணல, அர்ப்பணிக்கல. எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஓகே, எனக்கு ஏன் இது தேவை? நிறைய பேர் அந்நிய பாஷைக்காக காத்திருக்கும் போது சொல்லுவாங்க, நான் காத்துட்டே இருக்கிறேன், எத்தனையோ வருஷம் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் மாம்சத்தின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிற வரைக்கும், அந்த ஆவிக்குரிய கண்ட்ரோலுக்குள்ள உங்க மாம்சம் உங்களை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த அந்நிய பாஷையை நம்மளால விடுதலை என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஏன்னா அந்நிய பாஷை என்பது நீங்க தெரிஞ்ச உங்கள் மூளை அறிவிலிருந்து, உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை அல்ல. உங்கள் சிஸ்டம் பிறந்ததுல இருந்து எப்படிதான் பழகி இருக்கும்? உங்க மூளையில என்ன யோசிக்கிறீங்களோ, உங்க இருதயத்துல தோன்ற காரியங்களை தான் வாய் வழியா வார்த்தையா வெளியில பேசி நம்ம சிஸ்டம் பழகி இருக்கோம்.
இன்னைக்கு திடீரென்று ஏதோ ஒரு காரியம் பரத்திலிருந்து உண்டாகி ஆவிகளுக்குள்ள வருது. நமக்குள்ள இருந்து அந்த ஆவி நம்முடைய டங்க கண்ட்ரோல் எடுக்கும் போது, இவ்வளோ நாள் நம்ம மாம்சம் நம்முடைய டங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தது. மாம்சம் ஆவிக்கு என்ன பண்ணாது? இடம் கொடுக்காது. அதனால ரெண்டும் போராடும். அந்த மாம்சத்தின் பிடியிலிருந்து ஆவிக்கு ஸ்விட்ச் ஆனாதான் ஆவியினால கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை ஒரு மனிதனால என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அப்போ மாம்சத்தின் பிடி உடைக்கப்படணும்னா விடுதலையா வாயை திறந்து துதிக்கணும். ஆமென். அதுதான் ஒரே வழி. விடுதலையா வாயை திறந்து துதித்து, இயேசுப்பா என்னுடைய மாம்சத்தின் பிடியிலிருந்து நீங்க ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள என்னை எடுங்கன்னு விடுதலையா சத்தத்தை உயர்த்தி, பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகளை யோசிக்காம, உங்கள் காரியங்களை யோசிக்காம சத்தமா துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆவி மாம்சத்தை மேற்கொண்டு அந்த பலனை, அந்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஆமென். அந்நிய பாஷை ஏன் நிறைய பேர் டிலே ஆயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நான் இதை பத்தி யோசிச்சுட்டு வரல. ஆனா ஆண்டவர் பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. உங்கள் ஆவியின் கண்ட்ரோலை அதிகரிக்கிறதற்கு உங்கள் வாயில துதி வைக்கப்படட்டும். ஆமென். துதி என்னும் எக்காலம் தான் அதற்கான ஒரே வழி. நல்ல விடுதலையோட ஆண்டவரை துதிக்க துதிக்க என்ன, சில பேருக்கு வார்த்தைகள் வந்துரும், ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள அந்த வார்த்தைகள் வந்துரும். ஆனா அதை வெளியில கொண்டு வர்றதற்கு மாம்சம் என்ன பண்ணாது? இடம் கொடுக்காது. பிடிச்சிட்டு இருக்கும். இத்தனை வருஷமா 30 வருஷமா என் பேச்சு கேட்டுட்டு தான் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பேசிட்டு இருந்த. இன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறியே, அதோட அர்த்தம் உனக்கு புரிய மாட்டேங்குது, அதோட காரியங்கள். அப்போ பிடியிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்ம ஓயாத துதியினால நம்ம நிரப்பப்படணும். ஆமென். விடுதலையோடு துதி. ஏன்னா பவுலும் சீலாவும் இரவுல அவர்கள் சத்தமா ஜெபம் பண்ணி துதிக்கும் போது ஒட்டுமொத்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்து அந்த நாள்ல விடுதலை வந்தது. ஆமென். உண்மைதானா? அப்போ உங்கள் மாம்சத்தின் கட்டுகள் டோட்டலா அது ஷேக் ஆகணும்னா, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும், அறுக்கப்படணும்னா சத்தமா துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். சத்தமா யோசி ஏதோ புக்ஸை பார்த்து இந்த இல்ல, உங்க மனசுல இருந்து துதிக்க ஆரம்பிங்க. விடுதலையோடு துதிக்க ஆரம்பிங்க. அந்நிய பாஷை இவங்களுக்கு தான், இவங்க இப்படி ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கல, எல்லாருக்கும் பொதுவானது. அதுல இன்னொரு விஷயம், நீங்கள் காத்திருந்ததற்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். ஆமென். அதனால கர்த்தர் வர்ற வரைக்கும் காத்திருப்போம்னு என்ன பண்ணிடாதீங்க, இருந்துறாது. கர்த்தர் வர்ற வரைக்கும் காத்திருப்போம் இல்ல. நீங்க ஒருவேளை 7 வருஷமா காத்திருக்கீங்க, 5 வருஷமா காத்திருக்கீங்கன்னா அவர் நிரப்பும் போது நிறைவாய் நிரப்பிடுவார். ஆமென். நிறைய ஊழியர்களுடைய சம்பவங்கள் நம்ம கேட்கிறோம். நிரப்பப்படும் போது இத்தனை வருஷம் காத்திருந்தேன், அவர்கள் நிரப்பப்படும் போது அத்தனை ஆண்டுகளுக்கும் ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நிரப்பப்பட்டுருவாங்க. என்னோட ஆசை சபையில எல்லாரும் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். ஸோ துதிங்கிறது ஆயுதம். அப்போ புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும் போது தான் தெரியும் நம்ம பழைய மனுஷன்ல என்னென்னலாம் சிறையா இருக்கு, என்னென்னலாம் பழைய மனுஷன்ல பிரச்சனைகள் இருக்குங்கிறத புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் தெரியும். 3வது கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அணிந்து கொள்ள வேண்டிய 3வது மிக முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை சரீரத்திலே தரித்திருக்கிறது. ஆமென். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 3:27 கலாத்தியர்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் ஞான ஸ்நானம் பெறும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே என்ற அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வரும்போதே இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீர்கள். ஆமென். ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது ஏதோ தண்ணீர் முழுக்கி நான் ஒரு அடையாளம், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் இல்ல. நீங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வரும்போது கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்றீங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்து எழும்பும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை ஆடையா தரிச்சிடுறீங்க. இப்போ இது பெரியார் பாதையில நடந்தா, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் யார் நடக்கிறா? இயேசு நடக்கிறார் பெரியார் பாதையில. அதான அர்த்தம். அதுக்கு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். இதுவரைக்கும் நம்ம மாம்சம் மனுஷங்க என் பேரை வச்சு, இப்போ என்னுடைய பேர் வைத்தோ, என்னுடைய டிகிரியை வைத்தோ, என்னுடைய பட்டங்களை வைத்தோ நடந்து கொண்டேன். இனிமே ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு நான் இயேசுவை அணிந்தவளை நான் நடந்து செல்றேன். அப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணி போல, இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணி போறேன். ஆமென், ஆமென். நான் படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நான் என் குடும்பத்துல இருக்கலாம், எந்த ஒரு இயேசு தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டார். ஆமென், ஆமென். இயேசு தேவையில்லாத காரியங்கள்ல தலையிட
மாட்டார். நான் எப்போ என்னை இயேசுவை நான் பிரதிபலிக்கிறவளா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன்னா, இயேசுடைய குணாதிசயம், அவர் நடக்கிற விதம், அவர் பேசுகிற விதம், அவருடைய அச்ச அடையாளங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேல இயேசுடைய பெரிய அடையாளமே அவர் சிலுவையை சுமந்தது தானா. அப்போ பாடுகளை சந்திக்கிறதற்கு, பாடுகளை சகிக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மையை எப்போ நான் பெற்றுக்கொள்றேனோ, அந்த உணர்வு எனக்கு வரும்போது தான் நான் இயேசுவை முழுமையா தரித்து கொண்டேன்னு அர்த்தம். இந்த 3 காரியங்களை, ஒளியின் ஆயுதங்கள், புதிய மனுஷன், கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை யார் தரித்து கொள்றாங்களோ அவர்கள் மூலமா தான் கர்த்தர் பலத்த அறுவடை வரும் நாட்கள்ல செய்ய போறாராம். தரித்திருங்கள், தரித்திருங்கள்னா நிலைத்திருங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அணிந்து கொள்ளுங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அணிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் 3: ஒன்று ஒளியின் ஆயுதங்களை, 2வது புதிய மனுஷனை, 3வது கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை. நம்ம நிலைத்து நிற்க வேண்டிய அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்பம் புக்கு, இதெல்லாம் நிலைத்து நிற்க வேண்டிய காரியங்கள். சோ தரித்திருங்கள். கர்த்தர் சொல்றாரு, யார் ஒருவன் இதை அணிந்து இருக்கிறாங்களோ, யார் இந்த காரியங்களை தரித்து இருக்கிறார்களோ, ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்கள் வெளியில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தெரியாது அவர்கள். இது எல்லாமே இன் பர்சனா, புதிய மனுஷனை தரித்து கொள்றது, கிறிஸ்துவின் அடையாளம் கொள்றதெல்லாம் வெளியில நம்மளுக்கு அதை படிக்க டிகிரி, PhD, டாக்டரேட் அப்படி கிடைக்கிற காரியங்கள் அல்ல. எல்லாமே உங்கள் தனி ஜெப அறையில நீங்க பெற்றுக்கொள்வது. ஆமென். உங்க தனி ஜெப அறையில நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள். இது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்கள்ல அப்ளை பண்ணுங்க. நம்ம என்ன காரியங்களை அப்ரோச் பண்றோமோ, எந்த காரியங்களை நம்ம தலையிடுறோமோ, நான் தலையிடல, யாரு தலையிடுறா? இயேசு தலையிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களா இருக்கிற இடங்கள்ல எழுந்து